சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த ஜென் துறவியின் போதனைகளை எல்லோரும் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இதை கண்டு பொறாமையடைந்த வேறொரு துறவி அவரை இழிவுபடுத்த நினைத்தார். ஜென் துறவியின் போதனை கூட்டத்துக்கு போனார். எல்லோரும் அவரது போதனைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் எழுந்தார். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடக்க ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் இருக்கலாம். நான் அப்படியல்ல, உறுதியானவன். என்னை மட்டும் நீங்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க வைத்துவிட்டால் நான் அமைதியாக இருப்பேன். இல்லை என்றால் இந்த கூட்டம் நடைபெறாமல் இருக்க என்னென்ன தொந்தரவு தர முடியுமோ அத்தனையும் தருவேன் என்றார். நல்லது, நான் சொல்வதை கேட்டு அதன்படியே உங்களை நடக்க வைக்கிறேன் பாருங்கள் என்றார் ஜென் துறவி. எப்படி? முதலில் எழுந்து இங்கே வாருங்கள். வந்தார். என் அருகே வாருங்கள். வந்தார். வலப்புறமாக வாருங்கள். வலப்புறம் போனார். 2 அடி முன்னால் நில்லுங்கள். முன்னால் நின்னார். நெஞ்சை நிமிர்த்தி தன்னம்பிக்கையோடு நில்லுங்கள் என்றார் துறவி. நெஞ்சை நிமிர்த்தி நின்றார். நல்லது, நான் சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி நடக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்தாச்சு. இப்பொழுது அமைதியாக போதனைகளை கேளுங்கள். அந்த வேற்று துறவி தலை குனிந்து அமைதியான. மமதையும் பொறாமையும் நம்மை கொள்கையிலிருந்தும் நோக்கங்களிலிருந்தும் பிறழ செய்து